ஹாய், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கொத்து பரோட்டா எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு தேவையான பொருள்கள்லாம் நாங்கள் வாங்கி வச்சுட்டோங்க. வெங்காயம், தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சாச்சு. பரோட்டா 3 செட்டு, அதாவது 6 பரோட்டா வாங்கி வச்சுருக்கோங்க. அதுக்கு ஷைடிஷ்ஷாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சிக்கன் கிரேவி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த கொத்து பரோட்டா செய்கிறதுக்கு முக்கியமான பொருள் நம்மளுக்கு என்ன தேவைன்னா, சிக்கன் மசாலா தாங்க. அந்த சிக்கன் மசாலாவும் நாங்கள் வாங்கி வச்சிட்டோம். அடுத்தது முட்டை 3 முட்டை வாங்கி வச்சுருக்கோங்க. 3 செட்டு பரோட்டா, 3 முட்டை, சிக்கன் மசாலா, வெங்காயம், தக்காளி, சிக்கன் கிரேவி. அடுத்தது பாருங்கள், இந்த பரோட்டாவை நாங்கள் துண்டு 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 பீஸாக நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கோம். அது கடையிலலாம் போனீங்கன்னா, அந்த டம்ளர் வச்சு அடைப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம அடித்தோம்னா ஸ்டவ்வு போயிடும். அதனால் நாங்கள் துண்டு துண்டு பீஸாக கட் பண்ணி வச்சுட்டுருங்க. இப்போ வாங்க நம்ம எப்படி கொத்து பரோட்டா செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது 2 வீடியோவாக போட்டிருக்கேங்க நான். பார்ட் 1 வீடியோ, பார்ட் 2 வீடியோ. ஏன்னா லாங்காக போகிறதுனால நீங்கள் பார்க்க மாட்டேன்றீங்க. அதனால் ஷார்ட்டாக நான் கட் பண்ணி பார்ட் 1, பார்ட் 2வாக போட்டிருக்கேன். அதனால் கண்டிப்பாக பார்த்துடுங்க. சரிங்களா? இப்போது ஒரு பேனில் நான் எண்ணெய் நல்லா ஊற்றிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரணும். சரிங்களா? நம்ம கடையிலலாம் வாங்கினோம்னா என்னென்ன மசாலாவோ சேர்த்து போடுறாங்க. அதுவும் நம்ம கொஞ்சமாக கொடுக்கறதுனால நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு திருப்தியாக இல்லைங்க. அதனால் நாங்கள் இந்த 90 ரூபீஸ்க்கு வாங்கின்னு பரோட்டாவை இப்போ நான் எங்கள் வீட்டில் இருக்கிற பொருளுங்களே வச்சு நான் இந்த கொத்து பரோட்டா ரெடி பண்ணிடுறேன். சரிங்களா? நம்ம திருப்தியாகவும் சாப்பிட்லாம், ஹெல்த்தியாகவும் சாப்பிட்லாம். சரிங்களா? இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. அது கூட நம்ம என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்க்குறோம். இது 6 பரோட்டாக்கான ரெசிபி இல்லைங்க. நான் 3 இல்லை 3 அவ்வளோதான் நான் கட் பண்ணி போடுவேன். மீதி நாங்கள் கிரேவி தொட்டு தான் சாப்பிட போகிறோம். சரிங்களா? ஏன்னா நிறையா ஆகிடும். அதனால் 3 இல்லை 3 பரோட்டா தான், 3 பரோட்டா தான் நாங்கள் பொடி பீஸாக கட் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? இப்போ வெங்காயம், தக்காளி, அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக கல் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க. பாருங்கள் எப்படி வதங்கி வந்திருக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஆச்சி சிக்கன் மசாலா இருக்குது இல்லைங்களா, அதை கொஞ்சமாக சேர்த்துக்கணுங்க. நான் எப்போவுமே இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் இந்த கொத்து பரோட்டாவுக்கு இது இருந்தால் தான் டேஸ்ட்டேன்னு சொன்னதுனால நான் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? வேறு எந்த பொருளையுமே நான் ஆட் பண்ணலை. ஒன்லி வெங்காயம், தக்காளி, ஆச்சி சிக்கன் மசாலா, கல் உப்பு, இது எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ முட்டையை நம்ம ஒரு பார்ட்டாக நம்ம உடைச்சி ஊற்றிக்கலாம். சரிங்களா? நல்லா இது வதங்கிடுச்சு. நான் பார்ட் 2 வீடியோ எப்படி கொத்து பரோட்டா செஞ்சுருக்கேன்றது போட்டுடுறேன். சரிங்களா? இந்த வீடியோ பார்ட் 1 வீடியோ தான். கண்டினியூஸாக பாருங்கள். 3 முட்டையை நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். இது 2 முட்டை இருந்தாலே போதுங்க. இருந்தாலும் சரி நம்ம ஹெல்த்தாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் 3 முட்டையை நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். பாருங்கள், இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. இது வரைக்கும் நான் இந்த கொத்து பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு வீடியோவாக போடல. இதுதான் நான் ஃபஸ்ட் டைமாக போட்டிருக்கேன். என்னுடைய வீடியோவை கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு எங்களுடைய SJM சேனல் சார்பாக நன்றியையும் தெரிவிச்சுக்கிறோங்க. இது முட்டை 3 முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு தனியாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பார்ட் 2 வீடியோவும் பாருங்கள்.